ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் எகைன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சுகர் பீட், தென் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோன், தென் ஒயிட் பீட்ஸ் வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா சாரியில் வந்து மோஸ்ட்டாக ஒயிட் கலர் தான் இருக்குது, அதனால் வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு கொடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் 2 லைன் இல்லைனா 3 லைன் கொடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா டயாலஜி. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அதனால் பார்டர்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரிஃபாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் போடுற செயின் ஸ்டிச் வந்துட்டு ஈக்குவல் சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லென்த் கம்மியாக லென்த்து ஜாஸ்தியாக இல்லாத போல் நீட்டாக ஈக்குவல் சைஸில் போடுங்க. செகண்ட் லைன் எகெயின் சரி த்ரெட் தான் கொடுக்குறேன். ஸோ நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டும் செகண்ட் த்ரெட்டும் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக க்ளோஸ்டாக போடணும். அடுத்த ஒரு லைன் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பீடாக வச்சு தான் கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போடணும். கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக வச்சு 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீட், தென் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பால். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட்ஸ்லாம் அதில் ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு லைன் எகெயின் சுகர் பீட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் ஒன்று ட்ரையாங்கிள், அதாவது இந்த பக்கம் பார்க்குற மாதிரி. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில், ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில். ஸோ இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நார்மல் க்ளூ தான் எடுத்துக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக அந்த ஸ்டோனோட லென்த்துக்கு மட்டும் க்ளூ வந்து போடுங்க. அதே மாதிரி க்ளூ வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்ஸ் வந்து ஸ்டோன்லாம் ஒட்டினதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்துட்டு தூக்கிட்டு இல்லாமல் கிளாத்தோடு நல்லா ஃபிட் ஆகி செட் ஆகிருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்றது. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். நல்லா நெருக்கமாக ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோன் வந்து ஒட்டுங்க. நல்லா நெருக்கி விட்டுருங்க. கேப் தெரிஞ்சிட போது, அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த கேப் வந்து உங்களுக்கு அப்படியே ஆடாக இருக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ளூ வந்து நீங்கள் கிளாத்தில் போடும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா இந்த ஷேப்பை தாண்டி க்ளூ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். எகெயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப டைட்டாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக இந்த ஷேப் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் க்ளூ போட்டு நீட்டாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு லைன் சுகர் பீட், தென் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பால்ஸ், தென் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணமோ எகெயின் இப்போவும் அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரியே அந்த நம்பர் 4ல் இருக்கக்கூடிய ஒயிட் பால்ஸ், தென் வந்துட்டு ஒரு சுகர் பீட், இது ரெண்டும் ஆல்டர்னேட்டாக கொடுத்து ஸ்டிச் போட்டுக்கலாம். லாஸ்ட் லைன் எகெயின் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புட்டாஸ்க்காக நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது 2 இடத்துலையும் புட்டாஸ் போட்டுடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 4ல் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பால் வந்து கொடுத்துட்றேன். இந்த பாலை சுற்றி சுகர் பீடால் ஒரு லைன் கொடுக்க போகிறேன் ரவுண்டாக. அப்படியே வெறும் ரவுண்டாக மட்டும் விடாமல் அதுக்கு கீழே ஒரு நம்பர் 3ல் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பால் ப்ளஸ் சுகர் பீட் போட்டுட்டு இந்த மாதிரி தொங்குற மாதிரியான ஒரு டிசைனாக போட்டிருக்கேன். சேம் இந்த இடத்துலையும் அதே மாதிரியே புட்டாஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுகர் பீட் ரவுண்ட் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இருந்து ஸ்டிச் எடுத்து ஸோ கீழே வந்து ஒரு நம்பர் 3ல் இருக்கக்கூடிய பால் ப்ளஸ் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்குன்றது. ஸோ ரொம்ப ப்ராசஸும் இதில் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸும் ரொம்ப சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான். பட் ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து வீடியோவாக போட போகிறேன். ஸோ இதே மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். பாய்.